குர்ஆனில் வரக்கூடிய இந்த சின்ன அடையாளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே அரபி கிதாபில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை பற்றின விளக்கங்களை இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சட்டம் இருக்கனால ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லை 4-5 சட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு மேலே 1 அப்படின்னு போட்டு 1 அப்படின்னு போட்ட அந்த விளக்கங்களும் 2 அப்படின்னு போட்டு 2 விளக்கங்களும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த இடத்துல என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வம்மு, அதாவது இந்த பேஷை தான் சொல்கிறாங்க. இந்த வம்மு பெற்றிருக்க இந்த வாதை ஃபத்தஹாக மாற்றி ஓதணும், அதாவது ஜபராக மாற்றி ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 இடங்கள்லையுமே மாற்றி ஓதணும். அது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்க அந்த 3 இடங்களையுமே நம்ம ஃபத்தஹாக வம்மை மாற்றி ஓதணும், வாதுக்கு மேலே மாற்றி ஓதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடம் அப்படின்ற இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்துல அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த வாதை பூ அப்படின்னு சொல்லாமல் பா லாஃபின் அப்படின்னு ஓதணும். இங்கேயும் பாஃபின் ஓதணும், இங்கேயும் பாஃபன் அப்படின்னு ஓதணும். இது சூரத்துல் அர்-ரூம் அப்படின்ற சூறாவில் 54வது ஆயத்தில் இந்த ஒரு சட்டம் வருது. இதை கொஞ்சம் கவனமாக ஓதுங்க. இன்னும் இந்த ஆயத்தோட முழு வடிவத்தை நான் இங்கே பின் பண்ணுறேன் பாருங்கள். அதில் பாஃபின் தான் இருக்கும். நம்ம குர்ஆனில் தோஃபின் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ஓதணுன்ற சட்டத்தை ஓரங்களில் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அதை பாஃபின் அப்படின்னு தான் அதை உச்சரிக்கணும்.